உன்னையே நீ நம்பாவிட்டால் நீ எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் உனக்கு விமோசனம் கிடையாது. உன்னை நம்ப கற்றுக்க. ஆயிஷான்னு ஒரு பொண்ணு 10th ஸ்டாண்டர்டில் கார்பரேஷன் ஸ்கூலில் படித்து 10ஆவதில் ஃபஸ்ட் மார்க்கு தமிழ்நாட்டில் வாங்கினுச்சு. நானும் கலெக்டரும் மெட்ராஸ் கலெக்டரும் ப்ரைஸ் கொடுக்க போயிருந்தோம். நான் ப்ரைஸ் கொடுக்கும்போது அந்த பொண்ணு மேடையில் அழுதுகிட்டே இருந்துச்சு. ஏமா அழுவுற அப்படின்னு கேட்டேன். இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு தோழிகள் என்னை நீ ஃப்ளூக்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டடி, நீ உண்மையாக புத்திசாலியாக இருந்தால் +2ல் ஃபஸ்ட்டு காமி அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க சார், அதனால அழுகிறேன்னுச்சு. நான் உடனே முதுகில் அப்படி தட்டி கொடுத்து நான் சொன்னேன், அழாதம்மா, நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். ஒழுங்காக போய் படின்னு. என்ன கூட எஸ்பி ஆவன்னு சொல்லும்போது அப்படி தான் சொன்னாங்கம்மா. நான் இப்போ எஸ்பியாக உன்ட்ட நிற்கிறேன்ல, அதனால் கவலைப்படாதண்ணா, இது முடிஞ்சு போச்சு. இதை ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. 2 வருஷம் கழித்து நான் திருச்சி எஸ்பியாக வந்துட்டேன். அந்த பொண்ணோட சொந்த ஊர் திருநெல்வேலி, படித்தது அவங்க அப்பா கார்பரேஷனில் வேலை பார்த்ததுனால மெட்ராஸில். திருநெல்வேலியிலேருந்து உங்களை பார்க்குறதுக்கு ஒரு அம்மா அப்பா ஒரு பொண்ணு வந்திருக்காங்கன்னு என்ன திருச்சிக்கு எஸ்பியாக 2 வருஷம் கழித்து வந்தோன்னே சொல்கிறான். கான்ஸ்டபிள் சொல்கிறான், என்னோடய ரூமில் கேமரா இருக்கும், அதில் பார்த்தா ஒரு அம்மா அப்பா ஒரு புள்ள. என்னடா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. உள்ளே வந்தாங்க. +2 ரிசல்ட் 1 மாதம். அந்த பொண்ணு அங்கேருந்து சார் என்ன தெரியுதா உங்களுக்கு, நான் தான் ஆயிஷான்னுச்சு. தெரியலையம்மா அப்படின்னு. பின்னடியிலேருந்து ஒரு அட்டை எடுத்துச்சு. நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும்னு எழுதி வச்சு இப்படி காமிச்சிச்சு பாரு. பட்டுன்னு எனக்கு இந்த பொண்ணு அங்கே பார்த்தோம்ல அப்படின்னு நான் நினச்சேன். எதுக்காக வந்திருக்கேன்னா அதுக்கு பின்னாடியிலேருந்து சர்டிஃபிகேட் எடுத்துச்சு. முதல் முறையாக தமிழ்நாட்டிலே 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் முதல் மார்க் வாங்கிய ஒரே மாணவி நான் தான். ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கேன் சார்னுச்சு. எப்படி முடியுது? காவல்துறை அதிகாரியான நான் நிஜங்களை மட்டுமே உங்களிடத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன்.